பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் ஜெபிக்கவே முடியாது. ஏன் உங்க ஜெப வாழ்க்கை 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது? ஏங்க உங்களால ஜெபிக்க முடியல? ஏன் உங்களால வேதத்தை வாசிக்க முடியல? 5 வசனம் வாசிச்சா தூக்கம் வருது, முழு அதிகாரங்களை வாசிக்க முடியல. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஜெபிக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம வேதம் வாசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உட்கார்ந்து வசனத்தை கூட கேட்க முடியாது. சிலருக்கு பிசாசு தூக்கத்தை கொண்டு வந்துருவான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு பிசாசு கரெக்டா, நீங்க நல்ல கவனிங்க. சில ஆண்கள்லாம் சபையில் இருப்பாங்க, பாஸ்டர் ஐயா பிரசங்கம் பண்ண மைக் எடுக்கணும், வெளியில போயிடுவாங்க. இல்ல பாஸ்டர் பேசும் பொழுது கரெக்டா தூக்கம் வரும், அது வரைக்கும் வராத தூக்கம். வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்துட்டு போவீங்க, தினமும் 1 மணி நேரம் ஜெபிப்பேன்னு. முதல் நாள் ஜெபிக்கும் பொழுது கரெக்டா நீங்க ஜெபிக்கிற நேரத்தை யாராவது ஒரு நபர் வந்து ஜெபத்தை எடுப்பாங்க. வாரம் தவறாம உபவாச ஜெபம் வருவேன்னு சொல்லிட்டு கரெக்டா ஒப்பு கொடுத்து போவீங்க. கரெக்டா வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவா. ஞாயிற்றுக்கிழமை அது நாள் வரைக்கும் பிரச்சனை வராது, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில சபைக்கு கிளம்பும் போது பிரச்சனை. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க ஜெபித்தால் விடுதலையாக்கப்படுவீங்க, ஆராதனைக்கு வந்தா விடுதலையாக்கப்படுவீங்க, உபவாசத்தின் ஜெபத்திற்கு வந்தா விடுதலையாக்கப்படுவீங்கன்னு பிசாசு தடுத்து கொண்டிருக்கிறார். இவைகளை உதறி விட்டு வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷன் எலும்பு சீயோனே எலும்பு உன்னுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளு, எந்த மனுஷன் எலும்புகிறானோ அவனோடு தேவன் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் கருத்து சொல்லுங்க.